அட்டகாசமான ஈஸியான பனானா கேக் தான் செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம பனானா கேக் ஒன்று போட்டிருக்கோம். ஆனால் இது அதை விட சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம அந்த சுகர் சிரப்பு அந்த மாதிரி எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை. ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் சம்மந்தமாக ஏதாவது தகவல் தேவைப்படுதா, உங்கள் பக்கத்தில் பேக்கிங் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நான் பூவம் பழம்னு சொல்லுவாங்களா, அந்த பழம் 6 பழம் எடுத்திருக்கேன். பழம் நல்லா கனிஞ்சிருக்க பழமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கரெக்டாக 6 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 6 பழத்தையும் இந்த பவுலில் நான் உரித்து சேர்த்துக்கிறேன். மாதிரி நீங்கள் எந்த பழம் சேர்க்குறீங்களோ அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்பூரவள்ளி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஃபோக் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் பிசைகிறா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. லைட்டாக திப்பியாக இருக்கணும். 1 2 1 பாதி அந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். இந்த பனானாவை 1 பாதியுமா அந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில்னால் என்னென்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வாசனை இல்லாத ஆயில்னால் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கோல்டு வின்னர், ஃபார்ம் ஆயில் அல்லது நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டரை கூட லைட்டாக உருக்கிட்டு அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை லைட்டாக மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதை 1/4 கப் அளவு, அதாவது 50 கிராம் அளவு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பண்ணாத சக்கரை, நார்மல் சக்கரை இருக்குல்ல, அது 100 கிராம், அதாவது 1/2 கப் அளவு எடுத்துருக்கேன். ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரையே கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். பீட்ரு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா சர்க்கரை எல்லாம் இது கூட கரைஞ்சிடணும். கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி அளவுக்கு கலந்து எடுத்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். 125 ml அளவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் யூஸ் பண்ணணும். இதை சேர்த்துட்டு லைட்டாக பொறுமையாக ஒரு டைம் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். அதாவது 180 கிராம் அளவு மைதா, 250 ml 1 கப் ப்ளஸ் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு டைரெக்டாக இந்த பேட்டர்லேயே சலித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம். எப்போதுமே உள்ளே மட்டும் இந்த மாதிரி சர்க்கிளாக சுற்றி நீங்கள் கலந்து எடுத்தீங்கன்னா அது கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். சில பேர் கண்ணா பின்னான்னு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐயோ கட்டி கட்டியாக இருக்குது, மாவு அங்கங்கே வேகாத மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல சர்க்கிள் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் கலந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எக் ஸ்மெல் அவ்வளோதுக்கா வராது. ஆனால் இது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னுமே ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டு மோல்டு எடுத்திருக்கேன். சுற்றி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ப்ரெட்டு மோல்டு இல்லைன்னா நார்மல் நீங்கள் 1 kg கேக் பேட்டர் இருக்குல்ல, அந்த டின்னில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர்த்துட்டு மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர், அதாவது எந்த மாதிரின்னு நான் சொல்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இப்படி மடித்து நீவி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த மாவு வந்து பொங்கி வரும்போது இது வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்படி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தளதளன்னு தான் ஆடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். சென்டர் ரேக்கில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக 50 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 50 நிமிஷம் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு ஸ்டீல் குச்சியோ வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குச்சி வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். சும்மாவே நார்மலாகவே பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் டீமோல்ட் பண்ணணும். கேக் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 to 4 days வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உண்மையாலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. செய்கிற ப்ரொசீஜரும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த கேக்கை நான் வந்து அடியில் திருப்பி காட்டுறேன். நம்ம வந்து ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல, இருந்தாலுமே நம்மளுக்கு ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கும். இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒருவேளை ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இது பாருங்கள் எவ்வளோ தளதளன்னு ஆடுதுன்னு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சாக அப்படியே ஃபோல்ட் பண்ண முடியுது, அதாவது மடிக்க கூட முடியுது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அடர்த்தியும் அதே மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து இன்னொரு நியூ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து விளாக், அதாவது டெய்லி விளாக் அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரி போட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது வீடியோ அந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோஸ் எதுவும் இன்னும் அப்லோட் பண்ணல. இந்த சேனலுக்கு கொடுத்த மாதிரியே அந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான எளிய முறையில் பேக்கிங் எப்படி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.